இன்றைய தினம் இந்த 10 மசோதாக்களுக்கும் ஒப்புதல் கொடுக்கப்பட்டிருப்பதால், உச்சநீதிமன்றத்தின் சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி 10 மசோதாக்களுக்கும் ஒப்புதல் கொடுக்கப்பட்டிருப்பதால் மீண்டும் ஆளுநருக்கு இந்த மசோதாக்களை அனுப்ப வேண்டிய தேவையில்லாத சூழல் உருவாகியிருக்கிறது. மூத்த பத்திரிகையாளர் விஜயசங்கர் நம்முடன் இணைகிறார். வணக்கம் திரு விஜயசங்கர், எப்படி பார்க்குறீங்க இந்த தீர்ப்பை? இல்ல இது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இந்த RN ரவி என்ற கவர்னர், தமிழ்நாடு கவர்னர் செயல்படுவார் நமக்கு எல்லாமே தெரியும். சாதாரணமா அரசியல் தெரிந்தவர்களே புரிந்ததுதான். இது மறுபடியும் அவர் கண்டிப்பு உள்ளாகி திரும்ப திரும்ப பண்றது இது அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமான ஒரு செயல் நமக்கு தெரியும். ஆனா என்னன்னா, இது பண்றதுனால என்னன்னா, கவர்னர்கள் நியமிப்பது, ஆளுநர் நியமிப்பது பத்தி முன்னாடி சர்க்காரிய கமிஷன் ரெக்கமெண்டேஷன் இருக்கு, அப்புறம் புஞ்சி கமிஷன் ரெக்கமெண்டேஷன்லாம் இருக்கு. பொலிட்டிக்கல்லி அது அரசியல் அந்த அரசியல் கட்சிகளின் ஏஜென்ட்டுகளாக கவர்னர்கள் செயல்படக்கூடாது என்பதுதான் எல்லாரோட ரெக்கமெண்டேஷனும். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த பிரிட்டிஷ் கவர்னருங்கிற பதவி உருவாகிறதே 1920 மான்டேகு செம்ஸ்ஃபோர்டு சீர்திருத்தப்படி முதல்ல சட்டமன்றம் உருவாக்கப்படுது இங்க. அது டயார்கின் இரண்டு அது இரட்டை ஆட்சி முறைம்பாங்க. அதுல கவர்னருக்கு அங்க பதவி, ஏன்னா கவர்னர் வச்சுதான் அவங்க பிரிட்டிஷ் ஆட்சி நடக்குது. மெட்ராஸ் பிரசிடென்ட்ல கவர்னருக்கு அதிக அதிகாரம் அப்படின்னு அவரு. இன்னொன்னு இங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட, இங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அவையும் கவர்னர் கவுன்சில்னு ஒண்ணு இருக்கும். கவர்னரின் கவுன்சிலுக்கு அதிக அதிகாரம் இருக்கும் எப்பவுமே. அப்படிதான் பிரிட்டிஷ் ஆட்சி மாநிலங்களை கட்டுப்படுத்துறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு தான் இது. அதுக்கு போய் 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்னு வருது. இது பல போராட்டங்களுக்கு பிறகு இன்னும் அதிக அதிகாரம் மக்களுக்கு கொடுக்கணும், இனிமேல் இந்தியாவை நம்ம ஆள முடியாதுன்னு ஒரு நிலைமைக்கு வந்த பிறகு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் கொண்டு வரும்போது அதுலயும் பாத்தீங்கன்னா கவர்னருக்கு அதிக அதிகாரம் இருக்கு. அந்த காலத்துல காங்கிரஸ் அதை எதிர்த்து போராடி இருக்காங்க. அப்படியே இன்னைக்கு இருக்கிற புது அரசியலமைப்பு சட்டத்தின் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் படி கூட கவர்னருக்கு அதிக அதிகாரம் இருக்கு அப்படிங்கிற இதை ப்ரொடெஸ்ட் பண்றாங்க அவங்க. கடைசியா உங்களுக்கு அரசியலமைப்பு சட்டம் வரும்போது தான் ஒரு விவாதம் வருது. கவர்னர் எலெக்டட் கவர்னர் வேணுமா, அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆளுநர் வேணுமா அப்படிங்கிற ஒரு விவாதம் வருது. அம்பேத்கர்லாம் அதுல பங்கேற்கிறாரு. பட் தேர்ந்தெடுக்கப்பட்ட கவர்னர்னா அப்ப தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சீஃப் மினிஸ்டர் இருந்தா அது பவர் ஸ்ட்ரகிள் ஆயிடும். அது அப்ப இன்னொன்னு, ஆளும் கட்சிக்கு வேணுங்க, அந்த மாநில ஆளும் கட்சிக்கு வேண்டியவர் தான் ஜெயிக்கவும் முடியும். அப்படிதான் அரசியல். அப்ப கடைசியில அது வேண்டான்னு முடிவு பண்ணிதான் இந்த கவர்னருக்கு பதவிகளை, இந்த அதிகாரங்களை வரையறுக்கிறாங்க. வரையறுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அரசியல் சட்ட அமைப்பு சட்டப்படி 163 படி ஆன் த அட்வைஸ் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், அதாவது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், மந்திரி சபையின் அமைச்சரவையின் அறிவுரையின்படிதான் இவர் எல்லா விஷயத்தையும் முடிவெடுக்க முடியும் என்பது தெளிவாக கூறப்பட்டிருக்கு. ஆனா இவர் மறுபடியும் மீறுறது என்னன்னா, இவர் மறுபடியும் மத்திய அரசின் ஒரு ஏஜென்டா மட்டும்தான் இருக்கிறாரு அப்படிங்கறத பிரச்சனையா இருக்கு. இப்போ அது இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் தலையிட வேண்டி இருக்கு. அப்படிங்கும் போது அது எந்த அளவுக்கு அம்பேத்கர் கூறிய ஒரு ஒரு விமர்சனம் வச்சாரு, ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறாரு. இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒன்றை நாம் உருவாக்கி விட்டோம், ஆனா இதை இந்த மனிதர்கள், இதை வரப்போகும் அரசியல்வாதிகள் இவர்கள் எப்படி பயன்படுத்த போகிறார்கள் என்ற ஒரு அச்சத்தை அவர் தெரிவிக்கிறாரு. அந்த அச்சத்தை ப்ரூவ் பண்றது இன்னைக்கு கவர்னர் தான். அதுவும் தமிழக கவர்னர் அதுல ரொம்ப ஒரு தொடர்ந்து ஒரு முரண்டு பிடிக்கிற ஒரு இதுதான் நடக்குது. வேணே பிரச்சனை உருவாக்குற மாதிரி தான் இருக்கு. அவரு இது மட்டும் இல்லாம கவர்னர் வேலையை விட்டுட்டு திராவிடம் இல்லை, கம்யூனிசம் இல்லை அப்படி சொல்லாரு. ஆனா இந்த கவர்னர் அரசியலமைப்பு சட்டப்படி, அரசியலமைப்பு சட்டப்படி உருவாக்கப்பட்ட பதவினா அரசியலமைப்பு சட்டத்தை காப்பேன் என்று சொல்லிதான் அவர் உறுதிமொழி எடுக்கிறாரு. ஆனா இவர் RSS ஓட ஒரு ஏஜென்ட் மாதிரி தான் இருக்காரு இன்னைக்கு. ஏன்னா RSS அரசியலமைப்பு சட்டத்தை ஏத்துக்கல, மனுஸ்மிருதி தான் இருந்துக்கணும். இந்த அரசியலமைப்பு சட்டம் பல உலகத்தில் அமெரிக்கா, பிரிட்டன், அந்த பல நாடுகளின் சட்டத்திலிருந்து வாங்கப்பட்டது. இந்திய வரலாற்று பண்பாடு, இந்தியாவின் வேத மரபு, மனுஸ்மிருதி, இதற்கேற்ப இந்த அரசியலமைப்பு சட்டம் இல்லை என்றுதான் RSS அந்த காலத்துல நேரடியா அதை பத்தி பேசியிருக்காங்க. கோல்வால்கர் எல்லாரும் பேசியிருக்காங்க. அப்ப அந்த எண்ணத்திலேயே தான் இவர் செயல்பட்டு இருக்காரு தவிர ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை காக்கும் ஒரு கவர்னரா இல்ல அவரு. இவருக்கு இன்னைக்கு விட்டா மனுஸ்மிருதியை தான் அரசியலமைப்பு சட்டம் சொல்லிடுவாரு. அதை இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் திரும்ப திரும்ப கண்டிச்சிருக்கு, இன்னைக்கு மறுபடியும் கண்டிச்சிருக்கு. அவர் பணிஞ்சு போன இன்னும் ஒரு எக்ஸ்டென்ஷன்ல இருக்காரு. இப்பவே 6 மாசம் இன்னும் போயிருச்சு. இப்ப எதுக்கு வச்சிருக்காங்கன்னா, இவரை வச்சு இங்க இந்த அரசுக்கு தொந்தரவு கொடுப்பதான் ஒரே நோக்கம். முன்னாடி காங்கிரஸ் காலத்தில் என்னச்சுன்னா ஆர்டிகல் 356 அதை யூஸ் பண்ணி அரசாங்கங்களை கலைச்சாங்க. அது வேற முறை. இப்போ பொம்மை ஜட்ஜ்மெண்ட் அரசாங்கத்தை இப்படி கலைக்க முடியாது, தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை அப்படின்னு சொல்லி முடிவு வந்த பிறகு இப்ப புதுவிதமாக ஆளுநரை பயன்படுத்துறாங்க. அதான் பிரச்சனை. ஆளுநரை வைத்து எப்படியெல்லாம் பயன்படுத்தினா, அப்ப ஆளுநர் ஆர்டிகல் 356 இருந்தப்போ ஆளுநர் என்ன பண்ணுவார்னா,
ராஜ்பவன்ல கூப்பிட்டு யாருக்கு மெஜாரிட்டி இருக்கு, ஒரு பார்ட்டியில வந்து பிளவு வருதுன்னு வச்சுக்கலேன், அப்போ வந்து அதை வந்து ராஜ்பவன்ல கூப்பிட்டு யாரு அப்படின்னு முடிவு பண்ணுவாரு. ஆனா அப்படி முடியாது, அது வந்து அசம்பிளியில தான், ஆன் த ஃப்ளோர் ஆஃப் த ஹவுஸ் தான் நீங்க வந்து முடிவு பண்ண முடியும்னு பொம்மை ஜட்மெண்ட் இருக்கு. கவர்னர் ரோல் அந்த மாதிரி குறைச்சிட்டாங்க. அந்த ஜட்மெண்ட்டுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 356 இன்னைக்கு வரையும் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு பிறகு பார்லிமெண்டோட ஒப்புதல் வேணும், ராஜ்யசபா ஒப்புதல் வேணும், அது பல இருக்கல இப்ப நடக்குது. ஆனா அப்ப அந்த ஜட்மெண்ட்டை வந்து ஓவர் கம் பண்ணி அதை வந்து வளைக்கிறதுக்காக தான் இப்ப கவர்னர் என்பவரை நேரடியாக ஒரு அரசியல்வாதி மாதிரி செயல்பட வைக்கிறாங்க. இது வந்து இந்தியாவோட அரசியலுக்கு, ஜனநாயகத்துக்கு, எல்லாத்துக்கும் இது விரோதமானது. ஆனா இந்த நேரத்தில் உச்சநீதிமன்றத்தை வந்து நம்ம நிச்சயமா பாராட்டணும். இந்த தலையீடு வந்து ரொம்ப தேவையா இருக்கிறது. தமிழக மக்களின் மத்தியில் வந்து இன்னும் அமலப்பட்டிருக்கிறார் இன்னைக்கு அவரு. இந்த அமலப்பட்டவர் வந்து இன்னும் வந்து இந்த பதவியில தொடரக்கூடாது. உண்மையிலேயே அவருக்கு வந்து கொஞ்சமா நியாய உணர்வோ வெட்கமோ இருந்தால் அவர் வந்து இந்த பதவி விட்டு விலக வேணும். உடனே வெளியேறுவது தான் சரியான வழியா இருக்க முடியும். இதற்கு மேல அங்க உட்கார்ந்துகிட்டு அரசியல் பண்றதுங்க என்பது உச்சநீதிமன்ற தீர்ப்பு அவமதிக்கும் செயலாக தான் இருக்கு. இதுக்கு மேல அவர் பண்ணவும் முடியாது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.